அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு திரளான கூடியிருக்கும் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். வாரிசு அரசியல்வாதியை பார்த்துருப்பீங்க, வாரிசு நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, வாரிசு ரசிகர்களை பார்த்துருக்கீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ கிஷோர். சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ரசிகரான ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கி அவருடைய மகனையும் அவர் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக இருக்கார். இன்றைக்கி அவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு ரவிமரி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஜீவா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சினிமா பிரபலங்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்காங்க. அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க இங்கே ஒரு வாழ்த்துறதுக்காக. அத்தனை ரசிகர்களுடைய ஆதரவோடு தான் அவருடைய ஹீரோ பயணம் தொடங்குது. இந்த படம் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு கதையாக இருந்தாலும் இந்த படத்தோட டைரக்டர் பிரபு சாலமனோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஏழுமலை அவர்கள். இந்த படத்தோட கேமராமேனும் சுகுமார் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் மைனா கும்கி எந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வெற்றி அடைகிறதுக்கான ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க. சத்யாவோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருந்தது, சாங் கட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமையணும். அதை தாண்டி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று சொல்லலான்ட்டு என்னோட ஒரு 2 நிமிஷத்தில் அதை சொல்லிடுறேன். நான் சினிமா பெரிய படம் சின்ன படம் 2 விதமான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய படம்னா 500 கோடி ரூபாய் படமும் வருது. சின்ன படம்னா 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு படங்களும் வந்துட்டு இருக்குது. அந்த 500 கோடி ரூபாயில் எடுக்கப்படுற படத்துக்கும் டிக்கெட் ரேட்டு 160 ரூபாய் தான் விற்கிறாங்க. இந்த 2-3 கோடியில் எடுக்கிற படத்துக்கும் டிக்கெட் ரேட்டு 160 ரூபாய் தான் விற்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சின்ன படங்களுக்கு இது தேட்டரில் டிக்கெட் ரேட் கம்மி பண்ணுறாங்களா, இல்லை அரசாங்கமே டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களான்னு பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு 100 ரூபாய்க்குள்ள இந்த சின்ன படத்துக்கெல்லாம் டிக்கெட் இருந்தாக்கா ஹீரோ படங்களை மட்டும்தான் போய் தேட்டரில் பார்ப்போம், நாங்கள் இந்த மாதிரி புது நடிகர்களோட படத்தெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழ் ராக்கர்ஸில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களே தவிர மலையாள ராக்கர்ஸு, கன்னட ராக்கர்ஸு, தெலுங்கு ராக்கர்ஸ் எல்லாம் இல்லை. இந்த தமிழ் ராக்கர்ஸ்ன்றதை ஒழிக்கிறதுக்கு தகுதி இல்லாத அரசாங்கங்கள், மத்திய அரசும் மாநில அரசும் இன்னைக்கு வரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு 28% வாங்குறாங்க, மாநில அரசு 8% வாங்குறாங்க. இப்படி 36% வரி வாங்குறவங்க சினிமாவுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. வருஷத்தில் 200 படங்கள் ரிலீஸ் ஆகுதுனாக்கா அந்த 200 படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 10 படம் தான் போட்ட பணத்தை திரும்ப எடுத்து கொடுக்குது. மித்த அத்தனை படமும் போட்ட பணம் வரமாட்டேன்னுது. அப்படி இல்லாமல் புது படங்கள் வரணும், சின்ன திரைப்படங்கள் நிறைய வரணும், சின்ன புதுசாக வரக்கூடிய ஹீரோக்கெல்லாம் அடுத்து போகிற கிஷோர் ரவிச்சந்திரன் வந்திருக்காருனாக்கா இவர் அடுத்து ஒரு 10 படத்தில் கமிட் ஆகணும். அதுக்குனாக்கா சின்ன படங்கள் வெற்றி அடையணும். வெற்றி அடைகிறதுக்கு டிக்கெட் ரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறதுனால இந்த டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அரசாங்கங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் தொழில் பாதுகாப்பாவது இருக்கணும். தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி அரக்கன்கிட்ட இருந்து இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது அரசாங்கங்கள் முடிவு பண்ணணும். அந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் வரி மட்டும் கொடுன்னு கேட்குறீங்க. அட்லீஸ்ட் இந்த சின்ன படங்களுக்கு, பெரிய படத்தை விட்டுருங்க, நீங்கள் வரி வாங்கிக்கிங்க. இந்த சின்ன படங்களுக்கு வரி வாங்குறதை விட்டுட்டு சின்ன படங்களை வாழ வச்சிங்கனாக்கா 100 200 படங்கள்ன்றது வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை கூடும். புதுமுக இயக்குநர்கள் நிறைய பேர் வருவாங்க, புது ஹீரோக்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இது சினிமா சம்மந்தப்பட்ட பெரியவர்களும், தேட்டர் அதிபர்களும், தயாரிப்பாளர்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்களுக்கு வரி வாங்குறதை கம்மி பண்ணிக்கிட்டு சின்ன படங்களுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ள டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மாஸ்டர் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு அவர் வந்திருக்காருனாக்கா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டுக்கு அவர் பொதுவாக சொல்லியிருக்காரு, நிறைய படத்துக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம், ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த நேரத்தில் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் உட்கார்ற இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நான் நிறைய வேலை பண்ணுவேன், நிறைய பேருக்கு யாராவது சந்திப்பேன், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவேன், இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்காருனாக்கா அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் சூப்பர் ஸ்டாருக்காகத்தான் அவர் வந்திருக்காரு. அவர் இந்த இடத்துல அந்த கிஷோரை வாழ்த்துறதுக்கு மாதிரி அவர் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு மனிதராக இருக்கிறதுனால அவர் இந்த மேடையில் இருக்கிறது மிக பொறுப்பாக சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய வேண்டுகோள் தான் எங்கள் எல்லாருடைய வேண்டுகோளுமே. இந்த வேண்டுகோளை இந்த மேடையில் சொல்லுவோம். திரைப்படத்தோட இசை விழாவுக்கு வந்திருக்கோம். மாடியில் இருக்கிற ரசிக பெருமக்கள், கடைசியில் உட்காந்துருக்கவங்க, முன்னால் உட்காந்துருக்கவங்க, மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியில் பேசும்போது இளைஞர்கள் எப்போ லைட் ஆஃப் பண்ணுவாங்களோ, மைக் ஆஃப் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யுகபாரதி சாருக்கு நன்றி சொல்லிடுறேன். அவர் பேசும்போது ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்தாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, அவர் அந்த சிவபெருமான் பாட்டு எழுதுறதுக்காக ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்ப இதாக விரதமாக இருந்து அப்போ தான் லைட்ஸ் கரெக்டாக எழுத முடியும் அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே, சின்ன வீடு படம் எடுக்கும்போது எனக்கு இது யோசனை வராமல் அதை நம்ம ஒரு லைட்ஸு ஒரு மாதமாவது அடாடாடா மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, இப்போ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவர் யதார்த்தமாக சொன்னார். ஆனால் உண்மையிலே சில பேர்த்துக்கு அந்த எந்த செய்கிறோமோ அந்த செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அவங்கள விட்டு போகாது. அது இப்போது ராகவா லாரன்ஸ் பேசும்போது அவர் ரஜினியும் விட முடியாது, அவங்க அம்மாவையும் விட முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அது அவருக்குள்ளேயே இருக்குது. அதனால் அவர் எப்போ பேசினாலும் அவர் அறியாமல் அவர் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக இவங்களுக்கு கொஞ்சம் பரந்த மனசு. என்னென்னா, அந்த ட்ரெய்லர் போட்ட உடனேயுமே பாட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 3 வச்சுக்கோங்க, உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை, அவ்வளோ சீக்கிரம் பொண்ணுங்க அடுத்த பொண்ணுகளை பற்றி சொல்கிறதுன்னா ரொம்ப யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக சொன்னாங்க. இதில் எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரொம்ப பிடித்த விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள், அன்பு நண்பர் ரஜினிகாந்தனுடைய ஃபாலோயர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் படம் பண்ணும்போது அவர் சொந்த காசு போட்டு படம் பண்ணுறாரு. என் பையனுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அது கதை பண்ணுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவர் என்ன எடுத்துகிட்டு இருக்காரோ, ஆன்மீகமாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காருங்கும்போது அதை பேக்ரவுண்டாக வச்சு ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுங்கிறது உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க சமாச்சாரம். ஏன்னா தானாடா விட்டாலும் சதையாடுன்னு சொல்கிற மாதிரி என் பையன் நான் காசு போட்டு படம் எடுக்கிறேன், அதனால் அவனுக்கு ஃபைட் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது நினைக்கக்கூடிய ஒரு இது. அவர் அதெல்லாம் டைரக்டர்கிட்ட அந்த பொறுப்பு விட்டார். டைரக்டர் அந்த பொறுப்பு விட்டு அது நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு இந்த கோயில் இது சம்மந்தப்பட்டதா, இது வர்ற மாதிரி கதை பண்ணுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி டைரக்டர் பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து அப்பிருந்து வந்திருக்காரு. ஸோ அப்பிருந்துன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் எடுத்து. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக படம் அதில் எல்லாமே எல்லாத்தினுடைய பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஃபோட்டோகிராஃபர்லேருந்து, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாமே சிறப்பாக இருந்தது. இவங்க சன்னு அவர் ஹீரோ என்ன சாதிக்கு தான் கூப்பிட்டு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அகவன் படத்தில் புதுசாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக படத்தை பற்றி ஒரு வித்தியாசமான கதை சார், ஒரு கோயில் பேய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப பில்டப் கொடுத்தாரு. என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு என்ன, ஆனால் அவர் கம்மியாக பில்டப் கொடுத்துருக்காருன்னு படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா உண்மையிலேயே அதுக்கு தகுந்த அளவுக்கு படம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த 2 பொண்ணுல எந்த பொண்ணுடா இந்த ஹீரோவுக்கு செட் ஆக போகுதுங்கிற மாதிரி அதுலேயே ஒரு கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டில் கீட்டில் எல்லாம் வரும்போது ஒன்று சைலண்ட்டு ஒரு ஸ்மைலிங்கோடையே அவரை ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு, அந்த தெலுங்கு பொண்ணு துருன்னு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு 2 பேர்த்துக்கு சிரிப்பு தான் சொத்து. அந்த பொண்ணு பேசும்போது சொல்லிச்சு, எனக்கு தமிழ் சரியாக வரலன்னு. ஒன்று கண்ணு பேசும்போது தமிழெல்லாம் பேசணுங்கிறதே இல்லை. அதே மாதிரி ரவி மரியாவுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, இந்த தமிழ் நடிகர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் மனசுக்குள்ளே கேட்க முடியாமல் அவருடைய ஃபீலிங் கொட்டிட்டார். ஸோ படத்தினுடைய இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால
எனக்கு இங்கே உள்ளே வரும்போது இவ்வளவு க்ரௌடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் சொன்னாங்க, இல்லைங்க அவர் கொஞ்சம் பிக் ஷாட்டு அப்படின்னாரு. யாருன்னா ப்ரொடியூசர் ரவி அவர்கள் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னா அப்புறம் அவருக்கு பயங்கர கைதட்டல். அப்புறம் அவங்க சன்னு கிஷோர்னா அதுக்கும் பயங்கரமான கைதட்டல். அப்புறம் பார்த்தா எனக்கு இது வரைக்கும் அன்பு நான் பார்த்ததே இல்லை. சினிமாவில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவரை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் உட்காந்து நான் மெல்ல கேட்டுக்கிட்டேன், யாரோ கிட்ட, என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்கிட்ட. ஏன்னா எல்லோரும் வந்து அவர்கிட்ட ரொம்ப இது பண்ணி எல்லோரும் விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்களே, என்னென்னு இவர் யாருங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டோன்னே எங்கூட இவருக்கு அவ்வளோ ஆச்சு, இவர் தெரியாதா அப்படின்னா, இல்லை தெரியாமல் தானே கேட்குறேன்னு. அப்புறம் இவர் தான் அன்பு. ஓ அவரா அண்ணா, அது நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்க்கும்போது கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம போகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. அதனால் இண்டஸ்ட்ரிக்கு பல பேர்த்துக்கு அது லாரன்ஸ் சொன்ன மாதிரியும் இன்னொருத்தரெல்லாம் பேசும்போது கூட சொன்னாங்க, அவர் இருக்குது பேங்க்கில் போனால் கூட கிடைக்காது, ஃபைனான்ஸிட்டு போனால் கிடைக்காது, அவர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தொழில் ரீதியாக சினிமாவில் அவ்வளோ ஒரு பேர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் சொல்லும்போது ஓப்பனாக சொன்னார், என்னென்னா ரவி பணம்லாம் கேட்டு வரலீங்க என்கிட்ட, படத்தை ரிலீஸ் பண்ண என்ன சொந்தமாக அவரே கையில் காசு போட்டு தான் படமே பண்ணியிருக்காரு, எனக்கு ரிலீஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு சோர்ஸ் எப்படிங்கிறது தெரியல, நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு. அதையும் நம்ம லாரன்ஸ் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் கிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒரே இடம் தான் அன்பு, அவர்கிட்ட போங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே இந்த படத்தில் எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு. நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஃபைனான்சியர், அதாவது ப்ரொடியூசர், ஃபைனான்சியர், அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு சாங்கு தான் வந்தது, ட்ரெய்லர் அதெல்லாம் வந்தது. ஆனால் அதுலேயே வந்து நம்ம கதை வந்து இதில் யார் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒரு க்யூரியாசிட்டி வர அளவுக்கு வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா டெக்னீஷியனுமே அவருக்கு வந்து ஏழுமலையை பற்றி, அவருடைய கேரக்டரை பற்றி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏழுமலை அவர்கள் நான் சொன்ன மாதிரி படத்தை லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காரு. ஒரு லாங் லைஃப் வர்றதுக்கு உண்டான ஒரு பெரிய டைரக்டாக வர்றதுக்கு உண்டான எல்லாமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். கண்டிப்பாக வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் லைட்டாக பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை அமைத்து தந்த இறைவனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்துக்கு துவங்க காரணமாக இருந்த ப்ரொடியூசர் ரவி சாருக்கும், கிஷோர், பானுமதி அம்மாவுக்கும் அடுத்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ட்ராவலை நான் 15-20 வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக் போனாக இருந்த என் ஃபேமிலிக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பெற்றதை வந்து வேறு எதுவுமே நான் செய்யலை, இனிமேட்டாவது செய்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து படம் எடுத்துட்டோம், நல்லா இருக்குது, ஆனால் அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு 6 மாதமாக முன்னாடியே வந்து படத்தை முடிச்சிட்டோம். தேட்டரில் இருக்கிறப்போ கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார் வந்து படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நான் வந்து ரிலீஸ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது அந்த அகவனே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் போராடினது மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். இடையில எங்கே தவறுனாலும் அது வந்து அடுத்த லெவலுக்கு போகாது. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 1.5 மாதம் தேடணுன்னு சொன்னாங்க. 4.5 மாதம் 5 மாதம் தேடணும். டோட்டல் 4 ஸ்டேட்டும் தேடிட்டு எங்கேயும் கிடைக்கல. ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரொடியூசர் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏய் ஹீரோயின் தர்றியா, உனக்கு பொண்ணு தர்றியான்னு கேட்டாங்க. வீட்டில் கோச்சிக்கிட்டு திரும்பி உக்காந்துட்டுப்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க சார் கோச்சிக்கிட்டா. அப்போ வந்து பானுமதி அம்மா தான் வந்து ப்ரேயர் ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. நான் சாமிக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ நினச்ச மாதிரியே பொண்ணுங்க கிடைப்பாங்க, நீங்கள் போங்கப்பான்னாங்க. அடுத்த 1 வாரத்திலே வந்து நித்யா ஷெட்டி வந்து கமிட் ஆனாங்க. அடுத்த 10 நாளில் வந்து சீராஸ்ரீ, ஸோ அக்கா தங்கச்சியாக கமிட் ஆகியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுகபாரதி சார் ப்ரொடியூசர் வந்து கதை ஓகே சொன்ன உடனே ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் சார்ட்டையும் யுகபாரதி சார்ட்டு தான் கூப்பிட்டு போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 நிமிஷத்தில் சொல்லுங்க மலை அப்படின்னார். நான் ஏற்கனவே மைனா கும்கிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா எடுப்பீங்கன்னு தெரியும், என் கண்டென்ட் மட்டும் சொல்லுங்கள், பாட்டு எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் கேட்டுக்கிறேன்னாங்க. நான் ஆரம்பிச்சுன்னா 2.5 மணி நேரம் சொல்லுவேன் கதையை, அதை ஷார்ட்டாக சொல்ல முடியாது, அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எப்படி நம்ம அதை சொல்ல போகிறோமா நினச்சி சார் ஒரு 1 ஹவர் அப்படின்னேன். பரவாயில்ல அப்படின்னாங்க.
ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே நார்மலாகவே போயிட்டு இருந்தது, ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு அப்படி உட்காந்து அப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டே வந்து கொடுத்தது வந்து யுகபாரதி சாருடைய ரியாக்ஷன் தான். அதை பார்த்துட்டு இது வந்து பெரிய டைரக்டர் பண்ணது, புது டைரக்டரை புது டீமை வச்சு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சார் நீங்களாம் இருக்கீங்க, சத்யா சார் இருக்காங்க, எல்லாமே வந்து டெக்னீஷியன், பெரிய படங்கள் வேலை பார்த்த டெக்னீஷியன் இருக்காங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டும் பார்த்துட்டு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா எல்லா டெக்னீஷியன்ஸ் தான். இப்போ யுகபாரதி சார் ஆகட்டும், சத்யா சார் ஆகட்டும், நான் எதுவுமே பெருசாக எனக்கு இது வேணும் சார்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பட் 2 பாட்டை வந்து டோட்டலாக எழுதிட்டு டியூன் போட்டு உக்காந்து இதை நான் வேறு நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு பாட்டை மாற்றிருக்காரு. சக்கரை சாங் அப்படி தான் மாற்றினாங்க. எழுதிட்டு வந்து இது இன்னும் நான் பெட்டர்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இசையமைப்பாளரும் அப்படி தான், டிடிஎஸ் வரைக்கும் போகும். பார்த்தீங்களா, அங்கேருந்து சார் நான் வேறு ஒரு ரீரெக்கார்டிங்கை வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. உண்மை அதுதான். நாம் அதாவது ஆர்வ கோளாறாவோ மற்ற விஷயமோ சார் இது வேணும்னு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அன்பாக எடுத்துக்கிட்டு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்தாங்க. அதனால தான் இந்த குவாலிட்டியை பார்க்க முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் பாலா பழனியப்பன், நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அதை வந்து இன்முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு குழந்தை மாதிரியே சிரிப்பார். அதை வந்து கரெக்டாக வந்து கம்போஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வைரபாலன் சாரும் வந்து அற்புதமாக வந்து செட் போட்டு ஒர்க் பண்ணாங்க. வர்தா ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு செட்டு போட்டவுடனே மழையில் எல்லாமே செஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் 1 மாதம் வந்து மெனக்கிட்டு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து தம்பி ராமையா சார்கிட்ட போயிட்டு இது போல் ஒரு படம் கமிட் ஆகிருக்கேன் சார் அப்படின்னோடனே அவர் எடுத்த வரது என்ன சொன்னார், தம்பி ப்ரொடியூசர் யார், நானே அவர் அண்ணன் வந்து காரில் வந்து அவர்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ராமையா சார் வெளியே ஷூட்டிங் இருக்காங்க, வர முடியல, ராமையா சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து வந்து சின்னி ஜெயந்த் சார், எடிட்டர் எல்விகே தாஸ், ஆர் நிர்மல் மற்றும் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த மனசில் இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, வேறு யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சிங்க. இங்கே அந்த அகவனை வாழ்த்த வந்த அனைத்து பகுதிகளிலிருந்து வந்த அகவன்களுக்கு எங்கள் அகவன் டீம் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.